நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவும் உடலுக்குள் ஒரு செய்தியை அனுப்புகிறது. நான் உன்னை குணப்படுத்த வந்தேன் அல்லது நான் உன்னை மெதுவாக சேதப்படுத்த வந்தேன் என்று. அதனால்தான் இந்த கேள்வி முக்கியம். உணவு மருந்தா, விஷமா? உணவு கலோரி மட்டுமல்ல. உணவு ஹார்மோன்களை இயக்குகிறது. உணவு செல்களின் வயதை தீர்மானிக்கிறது. ஆனால் அது உடலை அடிமைப்படுத்தும். இன்சுலின் குழப்பம், கொழுப்பு சேர்ப்பு, தோல் முதிர்ச்சி, மன அழுத்தம் இவையெல்லாம் சர்க்கரையின் மறைமுக விளைவுகள். வெள்ளை அரிசி தவறில்லை. ஆனால் அளவில்லாமல் சாப்பிட்டால் இரத்த சர்க்கரை திடீரென உயரும். உடல் சோர்வடையும், தூக்கம் அதிகரிக்கும், கொழுப்பு சேர ஆரம்பிக்கும். அளவு இல்லாத நல்ல உணவும் கெட்டதாக மாறும். மைதா உடலுக்கு எந்த சத்தையும் தராது. நார் இல்லை, உயிர் இல்லை. ஆனால் உடல் வீக்கம், குடல் பிரச்சனை, எடை அதிகரிப்பு மட்டும் தரும். மைதா உணவு அல்ல, ஒரு பூரிப்பு மட்டுமே. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குளிர்ச்சி தருவது போல இருக்கும். ஆனால் உடலுக்குள் சர்க்கரை, அமிலம், ரசாயனம் சேர்க்கும். எலும்பு பலவீனம், சிறுநீரக சோர்வு, உடல் நீர் இழப்பு. சாஃப்ட் ட்ரிங்க் தண்ணீருக்கு எதிரி. அதிக எண்ணெய் தேவையே, ஆனால் அதிக எண்ணெய் கல்லீரலை சோர்வடைய செய்யும், இதயத்திற்கு அழுத்தம் தரும், மெட்டபாலிசத்தை மெதுவாக்கும், உடலும் மனமும் கனமாகும். இப்பொழுது நல்ல உணவுகளை பார்ப்போம். காய்கறிகள் உடலை சுத்தம் செய்கின்றன. நார் குடலை இயக்குகிறது, விஷங்களை வெளியேற்றுகிறது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. காய்கறி அதிகம் என்றால் நோய் வாய்ப்பு குறையும். கீரைகள் இரத்தத்திற்கு உயிர். இரும்பு சத்து தரும், ஆக்சிஜன் சுழற்சியை மேம்படுத்தும். தோல், முடி, கண்களுக்கு பலம் தரும். வாரம் சில நாட்கள் கீரை உடலுக்கு மருந்து. பழங்கள் இயற்கையின் இனிப்பு. இயற்கை சர்க்கரை, வைட்டமின்கள், செல்களை இளமையாக்கும் சக்தி. ஒரு நாளைக்கு ஒரு பழம் உடலுக்கு ஆசீர்வாதம். பருப்பு உடலின் கட்டுமானம். புரதம் தருகிறது, தசைகளை வலுப்படுத்துகிறது, நீண்ட நேர சக்தி தருகிறது. அரிசியோடு பருப்பு உடலுக்கு சமநிலை. நாட்டு எண்ணெய், நல்ல எண்ணெய் சரியான அளவில் இருந்தால் ஹார்மோன் சமநிலை. மூளை செயல்பாடு, செல் பாதுகாப்பு. அளவுதான் ரகசியம். நீங்கள் சாப்பிடும் ஒவ்வொரு உணவும் உங்களுக்குள் ஒரு முடிவை எழுதுகிறது. நோயாக, ஆரோக்கியமாக, சோர்வாக, சக்தியாக உணவை மாற்றினால் உடல் மாறும். உடல் மாறினால் வாழ்க்கை மாறும்.